காமெடியனாவே ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு அப்படியே டிராவல் ஆகி போயிருக்கலாம். ஆனால் வேற ஒன்று நடிக்கணும், வேற ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியனா ப்ரூவ் பண்ணியாச்சு, பணம் சம்பாரிச்சாச்சு. அடுத்து என்ன தேவை? நம்ம ஒரு நல்ல நடிகனா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஆத்மார்த்தமாக ஒன்று பண்ணணுன்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்களோட நீங்கள் படங்கள் எல்லாமே இப்போ ஹிட் ஆயிருக்கு. லைக் கருடனாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், குட்டி புலி மூணுமே ஹிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். குட்டி புலி, கருடன், டூரிஸ்ட் ஃபேமிலி மூணுலையுமே நான் சசிகுமார் அண்ணன் காம்பினேஷனில் நடிச்சிருக்கேன். அவர் காம்பினேஷனில் நடித்த 3 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட். டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து சசிகுமார் அண்ணன் நடிக்கிறாருன்னு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஆடிஷன் பண்ணும்போது சசிகுமார் அண்ணன் நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. சரி கூப்பிட்டாங்க, ஆடிஷன் பண்ணிட்டு அடுத்த நாள் டைரக்டர் பார்க்கணுன்னு கூப்பிட்டோன்னே வெளியே ஒரு டேபிளில் ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. இந்த லிஸ்ட்டில் இப்படி பார்த்தா வசந்தின்னு ஃபஸ்ட்டு அவங்க பேர் தான் போட்டிருக்கு. வசந்தின்னு போட்டு சிம்ரன்னு போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அவரை காமெடியனாவே பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், ஸ்லாகிச்சிருக்கோம். ஆனால் முத அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து அவருக்குள்ள எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்ம இதை தைரியமாக இறங்கி இந்த அட்டம்ப்டை நம்ம ட்ரை பண்ணாருன்னு கூட சொல்ல முடியாது. கான்ஃபிடென்ட்டாக இறங்கி அதை பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்பாட்டில் என்னன்னா அவரை எல்லாருமே திட்டுவாங்க பேக்கில், யூ போட்டு ஒரு கொள்றாரு, சாக அடிச்சிருவாரு போல. ஏன்னா லோக்கல் பீப்புள்ஸும் வந்து அந்த லோக்கல்ல வந்து அந்த படகுல போவாங்கல்ல, அங்க இருக்கிற ஃபிஷர்மேனுமே வந்து பிளேயர்ஸா இருந்தாங்க. பெரிய ஜேர்னில இது ரொம்ப பெரிய. இதுக்கு இடையில நான் என்ன கஷ்டப்பட்டேன், எது பண்ணேன், எதுவுமே எங்க வீட்டுக்கு தெரியாது. ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் அவர்களோட நீங்க நடிக்க படங்கள் எல்லாமே இப்போ ஹிட் ஆயிருக்கு. லைக் கருடனா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், குட்டி புலி மூணுமே ஹிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல லக்கி சாமா. சூப்பர் பிரதர், கரெக்ட். இதை நானுமே வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து சசிகுமார் அண்ணன் நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. குட்டி புலி, கருடன், டூரிஸ்ட் ஃபேமிலி மூணுலையுமே நான் சசிகுமார் அண்ணன் காம்பினேஷனில் நடிச்சிருக்கேன். அவர் காம்பினேஷனில் நடித்த 3 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட். எனக்கே அது வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அண்ணன் கூட நடித்த 3 படமே நமக்கு, இதை என்னைக்காவது நேரில் அவரை பார்க்கும்போது அவர்கிட்டயே சொல்லணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக சந்திக்கும் போது அதை நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா பிரதர், டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து சசிகுமார் அண்ணன் நடிக்கிறாருன்னு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஆடிஷன் பண்ணும்போது சசிகுமார் அண்ணன் நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. சரி கூப்பிட்டாங்க, ஆடிஷன் பண்ணிட்டு அடுத்த நாள் டைரக்டர் பார்க்கணுன்னு கூப்பிட்டோன்னே வெளியே ஒரு டேபிளில் ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் இப்படி பார்த்தா வசந்தின்னு ஃபஸ்ட்டு அவங்க பேர் தான் போட்டிருக்கு. வசந்தின்னு போட்டு சிம்ரன்னு போட்டிருக்கு. அப்புறம் 2வது கேரக்டர் நேம் போட்டு, அடுத்து எல்லாமே கேரக்டர் நேம் தான் இருக்குது, ஆர்டிஸ்ட் பேர் இல்லை. எனக்கு சிம்ரன் மேடம் நேமை பார்க்கும்போது என்ன சிம்ரன் மேடம் ஃபீமேல் லீடோ, இது ஃபீமேல் லீடு சப்ஜெக்டா அப்படின்னு. நம்ம சின்ன வயசுலேருந்து டிவியில் பயங்கரமாக ரசித்து பார்த்துருக்கோமே, இவங்க படத்தில் எப்படியா நம்ம நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் திருப்பி டைரக்டர் ஒரு தடவை ஆடிஷன் வச்சு அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியுது சசிகுமார் அண்ணன் தான் ஹீரோ அப்படின்னு. புரியுது. அப்படி அமைஞ்சது. ஆமா. சோ அதனால வந்து சசிகுமார் அண்ணன் கூட அவரோட காம்பினேஷனா நடிச்ச எல்லா படமுமே ஹிட். சூப்பர். அதான் நான் சொன்ன மாதிரி லைக் சின்னதா ஒரு ரோல் பண்ணாலும் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி பண்ணோம். அப்படிதான் அமையுதுமே கூட. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ அப்கமிங்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுமே நல்ல வெயிட்டேஜான ஒரு ப்ராஜெக்ட்ஸா தான் இருக்கு. மண்டாடி எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். அது எப்படி போயிட்டு இருக்கு? மண்டாடி என்னன்னா அந்த ஷூட்டிங் டேஸ் வந்து ரொம்ப கடுமையான நாட்கள். நான் வந்து அதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். பட் சின்ன போர்ஷன்னாலே கிட்டத்தட்ட எனக்கே வந்து அங்கே ஒரு 15 நாள் ஷூட் இருந்துச்சு. மீதி இருக்கிற நிறைய டெக்னீஷியன்ஸ் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ பேருமே பயங்கர டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க். ஏன்னா நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், சும்மாவே அங்கே வெயில் கொளுத்தும். அதுவும் சம்மரில் வேற, கடற்கரை ஓரத்தில். அந்த கடற்கரையெல்லாம் என்னென்னா நம்ம வந்து நார்மலாக போய் நின்னோன்னா திருப்பி வரும்போது வேற ஆளாக வருவோம். ஃபுல்லாக ஆளே வந்து கருப்பாக மாற்றி விட்டு ஆளை அடையாளமே அந்த மக்களோட மக்களாக சேர்த்து நம்மளை மாற்றிடும். அந்த மாதிரி அனல் காத்தடிங்க அங்கே. அப்படி இடத்துல அந்த க்ரூ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பயங்கர டெடிகேஷனலாக விடாமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சூரியனெல்லாம் வந்து டூப்பே போடாமல் எல்லா ஸ்டண்ட்டும் பண்ணார். படம் ஃபுல்லாக டூப்பே போடாமல். இது லைக் இப்போ நான் இதை பேசினால நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சூரியனை நம்ம ஒரு நகைச்சுவை நடிகராக பார்த்து கொண்டாடி இருக்கோம், ரைட்டாங்களா? உச்சகட்ட, அதாவது ஜாலி பண்ணியிருக்காரு. பரோட்டால ஆரம்பிச்சு சிங்கம் அது எல்லாத்துலேயுமே நம்ம கொண்டாடி இருக்கோம். விடுதலைன்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஓகே, விடுதலைங்கிற படத்தில் அவரோட
பரவாயில்ல இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாரா, என்னடா இந்த அளவுக்கு டஃப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ரைட்டுங்களா? கருடன்ல பார்த்தா வேற ஒரு வேரியேஷன் காமிக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப புரூட்டலா ரக்கடா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கிறாரு. அப்படியே மாமன்ல பார்த்தா அதுல வேற மாதிரி ஒரு விஷயம், சட்டிலான ஒரு பிளே. மண்டாடியில பார்க்கும்போது வயசு கொஞ்சம் அதிகமான ஒரு பர்சனா இருக்காரு, உடம்ப பில்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு போஸ்டர்லயே ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு வெறியேத்துற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்ல. எப்படிதான் இருக்கு அந்த மனுஷன் நடிக்கும் போது உனக்கு லைக் காமெடியெல்லாம் விட்டுருலாம். இப்போ இந்த பர்ஃபார்ம் பண்றாருல மண்டாடியில அவருடைய கேரக்டர் எடுத்து பண்ணும்போது ஆன் டேக்ல அந்த மனுஷன் பர்ஃபார்ம் பண்றது என்ன எனர்ஜில பண்றாரு அவரு. இல்ல எனக்கு நீங்க சொல்றதுன்னு தான் எனக்கும் ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி அவரை காமெடியனாவே பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், ஸ்லாகிச்சிருக்கோம். ஆனா முத அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து அவருக்குள்ள எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தா நம்ம இதை தைரியமா இறங்கி இந்த அட்டம்ப்டை நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணாருன்னு கூட சொல்ல முடியாது. கான்ஃபிடென்ட்டா இறங்கி அதை பண்ணியிருக்காரு. நீங்க அடுத்து ஹீரோவா விடுதலை, மாமன், எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது கொட்டுக்காளி. அதை விட்டுட்டேன் ஆக்சுவலா. அதெல்லாம் கொட்டுக்காளியில கொட்டுக்காளியில அப்படி ஒரு கதாபாத்திரம் அவரை யோசிச்சே பார்க்க முடியாது. கேட்டிருக்கீங்களா இது எப்படி இதை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல நான் கேட்டதில்ல. பட் ஏன்னா நான் பக்கத்துல உட்காந்து பேசின தருணங்கள் வந்து ரொம்ப கம்மி. அப்போ பேசுறப்ப வேற வேற விஷயங்களை பேசணும். புரியுது. அந்த சமயத்துல ஆமா அந்த சமயத்துல அதை பேசல. ஆனா அவர் என்னன்னா நான் மண்டாடியில பார்க்கும்போது ஸ்பாட்ல நார்மலா ஜாலியா இருப்பாரு. ஆனா எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு செய்வாரு. எனக்கு சொல்லுங்க. க்ரௌட வந்து கண்ட்ரோல் பண்றதா இருந்தாலும் திடீர்னு மைக் வாங்கி எல்லாத்தையும் பேசுவார். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையும் சொல்லி மேனேஜ் பண்றதுக்கும் ஒரு ஹீரோ, ஏன்னா அவரை பார்க்க தான் எல்லாம் க்ரௌட் வருவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவரே இறங்கி மைக்கை பிடிச்சி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். அங்கே போங்க இங்கே போங்க, எதுக்கு கத்துறீங்க, ஏன் பேசுறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். எல்லாத்தையும் அவர் வந்து எல்லா வேலையும் எடுத்துக்கிறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரே போய் வந்து கம்யூனிகேட் பண்ணுவார். ஸ்டன்ட் சீனில் தூ போடுறேன்னு சொன்னாலும் இல்லை நானே பண்ணுறேன், நான் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு அவ்வளோ அந்த ஃபைட் சீன்லாம் கடற்கரை, அது பயங்கரமான ஒரு ஃபைட். அந்த கடலில் படகு போட்டி, பாய்மர படகு போட்டி, ஸ்டண்ட் வந்து டூப்பே இல்லாமல் தத்ரூபமாக அவரே லைவாக ரியலாக பண்ணார். நிறைய ரீடேக் போகும், நிறைய அவருக்கு காயங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பயங்கரமாக கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக நடிச்சு கொடுத்தாரு. இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அவர், ஏன்னா அந்த மைண்டில் இருக்குல்ல, நம்ம அப்படி இல்லாமல் இது வராது. நீங்க அவர் நினைச்சா வந்து காமெடியனாவே ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு அப்படியே டிராவல் ஆகி போயிருக்கலாம். ஆனா ஒரு வேற ஒன்று நடிக்கணும், வேற ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடினா ப்ரூவ் பண்ணியாச்சு, பணம் சம்பாரிச்சாச்சு. அடுத்து என்ன தேவை? நம்ம ஒரு நல்ல நடிகனா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஆத்மார்த்தமா ஒண்ணு பண்ணணும்னு இருக்கும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்ல? அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பண்ணும்போதுதான் இன்னும் சோல் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அதை அவர் பண்றாரு. வியந்த தருணம்னு ஒன்று இருக்கும்ல, படமா பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய இடத்துல வியப்புல இருந்திருக்கும். விடுதலையில அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் பண்றதா இருக்கட்டும், கொட்டுக்காளியில வந்து சண்டை போடும்போது அவருக்கு பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அவங்க ஐ மீன் ஆட்டோல உள்ள புந்து அடிப்பார்ல அவங்க அப்பாவை எல்லாரையுமே, அந்த சீனா இருக்கட்டும், மாமன்ல வந்து ஓவரால் அந்த எமோஷனை கேரி பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கருடன்ல இன்டர்வல், இது எல்லாமே படமா பார்க்கும்போது ஏய் என்னடா இது அப்படின்னு நம்மளை வியக்க வச்சு. பட் நீங்க ஸ்பாட்ல பாக்குறப்ப வியந்த தருணம்னு ஒன்று இருக்குல்ல. அதுதான் நான் சொல்றேன்ல, ஸ்பாட்ல வந்து என்னன்னா பிரதர், ஸ்பாட்ல ஆஃப் ஸ்கிரீன்ல கேமராவுக்கு பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுவாரு. நார்மலானா பார்த்தா இங்கெல்லாம் வந்து பிளட் வந்துட்டு இருக்கும், தலையிலலாம் வீங்கி இருக்கும். ஏன்னா அந்த பாய்மர படகு போட்டியில வந்து ஸ்டண்ட்ல வந்து நிறைய அடிபட்டு ஒரு தடவைலாம் பின்னாடி வீங்கிருச்சு. ஆனா அவர் அதை எதையுமே பொருட்படுத்தலை, எதையுமே. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஃபயர் வந்துடும். இப்ப நம்ம விஜய் சார் ஒண்ணு சொல்லுவோம்ல, ஆமா, இருக்கும்போது ரொம்ப சாஃப்டா நார்மலா இருக்காரு, டேக்ல அவர் பயங்கர ஒரு மாதிரி எனர்ஜியா மாறிடுவார். ஓகே, அந்த மாதிரிதான் மண்டாடி. எப்படி எந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கலாம் மண்டாடிங்கிற ஒரு படத்தை? எவ்வளவு தூரம் இதை பத்தி பேசணும்னு தெரியல. ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். உங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு தான் எனக்கும். ஏன்னா நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்கல, நான் அங்க இருந்து களத்துல நான் பார்த்திருக்கேன். அப்படின்றப்போ அதோட எஃபோர்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அப்ப இது என்ன மாதிரி வரும், எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்றது வந்து பெரிய படம், பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய படம், பெரிய பட்ஜெட். வெற்றிமாறன் சார் ஸ்பாட்டுக்கு வந்தாங்களா என்னைக்காவது? இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற வரைக்கும் வரல. ஓகே ஓகே. டைரக்டர் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அந்த ஒரு ட்ரூப்ல இருந்து வந்தவர் இயக்குனர் மதிமாறன், செல்ஃபி பட இயக்குனர். அப்புறம் நம்ம விடுதலையிலையுமே அவர் ஷெட்யூல் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, வெற்றிமாறன் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்னன்னா அவர் ரொம்ப காமான டைப் தான், சார் மாதிரியே தான், வெற்றிமாறன் சார் மாதிரியே தான். ரொம்ப ஆக்சுவலி வெற்றிமாறன் சாரோட ரிலேட்டிவ் அவர். ஓ ஓகே, ரிலேட்டிவ். ஸோ
ஸோ ரொம்ப காமாக இருப்பார். அவருக்கு என்ன வேணுமோ அது ஸ்க்ரீனில் வந்துருச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். ஆமாம், திருப்தி. வரலைன்னா வந்து சொல்லி கொடுப்பாரு. கோவம்லாம் படவே மாட்டார். வெற்றி சார் கூட பெரிய விஷயம் தெரியுமா? வெற்றி சார் கூட சில இடத்துல வந்து உரிமையா திட்டுவார். நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா திட்டுவாரு. ஆனா இவர் வந்து கோவமே பட மாட்டார். ஓகே ஓகே. நான் அவருக்கும் இவருக்கும் கம்பேரிசன் பட் இவர் கூட ஒர்க் பண்ணும்போது எதுவுமே கோவப்பட மாட்டாரு. எந்த ஆர்டிஸ்ட் எத்தனை டேக் போனாலும் கோவப்பட மாட்டாரு. வெயிட் பண்ணுவாரு, அவங்களுக்கு கரெக்டான ஒரு இடம் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாரு. சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாரு. இன்னொன்னு, இந்த படம் ஃபுல்லா க்ரௌடு தான், எல்லா சீனுமே க்ரௌடு தான். அந்த இடத்துல கோவப்படாம இருக்கு, பெரிய விஷயம். ஆமா, அந்த இடத்துல கோவப்படாம ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு, அப்புறம் கூட சப்போர்ட்டுக்கு வந்து ஓடம் இளவரசன்னு ஒரு கோ டைரக்டர் அண்ணன் தான் அவர் வந்து ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் அந்த டைரக்டர், அந்த படத்தோட டைரக்டர். அவரு நாங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தோங்க. அவர் இருக்காருன்னா எதனால அவரு இல்ல, அவரு அடுத்த கதைக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா அடுத்த கதை ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் அந்த படம் பாத்தீங்கன்னா நல்ல படம். ஆமா, நான் பாத்திருக்கேன். ஜாலியா ஒரு மாதிரி சூரியன் என்ன பண்ணிருக்கேன். ஆமா, ரொம்ப ஜாலியான படம், நல்ல படம் அப்படின்றப்ப. ஆனா கமர்ஷியலா வந்து அந்த டைம்ல அப்படின்றதுனால அடுத்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இவ்வளவு கேப். ஸோ அடுத்து அடிச்சா கரெக்டா அடிக்கணுன்றதுக்காக ஒண்ணு பண்ணணும். அப்போ இதுல வந்து திடீர்னு கோ டைரக்டரா ஜாயின் பண்ணாரு. எனக்கு அவர் ஜாயின் பண்ணவும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா எனக்கு குட்டி புலியில அவர் நடிச்சார். ஆரம்ப காலகட்டத்துல மதையானை கூட்டம்ல நடிச்சிருப்பாரு. அவர் வேளாறுமூர்த்தி சார் பசங்க 4 பேர் இருப்பாங்கல்ல, அதுல அவரு ஒருத்தரா நடிச்சிருப்பாரு. ஆமா, விருமாண்டி என்ன நடிச்சிருப்பாரு, இவர் நடிச்சிருப்பாரு, ஓடம் இளவரசன் நடிச்சிருப்பாரு, அப்புறம் என்ன 2 பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் குட்டி புலி நடிச்சாரு. குட்டி புலியில நடிக்கும் போது தான் நமக்கு பழக்கம். ஸோ அப்படி டிராவல் அவரு கோ டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. அவருமே வந்து அவர் தான் வந்து டைரக்டருக்கு பெரிய சப்போர்ட். ஸோ இவர் இளவரசர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்ப்பாரு. எல்லாமே அது கரெக்டா நடந்துடும். அவர் எல்லாமே அதை பார்த்துக்குவார். கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் தான் மண்டாடி. அதோடைய சின்ன கிளிம்ஸே அவ்வளோ ஒரு இதா இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்க்கும்போது பீட்டர் மாஸ்டர் வந்து ஒரு இடத்துல உங்களை பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா நான் கொண்டு வருவேன், என்னை நம்பி நீங்க வாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுனதை வந்து மாஸ்டர்லாம் வந்து பீட்டர் மாஸ்டர். நான் அசுரன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசுரன்லாம் பீட்டர் மாஸ்டர் தான். அப்பயே அவரை பார்த்து என்ன பாகுபலி அப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு, இப்படி அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டார் ஸ்டண்ட்ல. அதாவது எப்படி இன்ன வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்டலாவே இருப்பாரு. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், பயங்கர எனர்ஜியா இருக்கும். அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு கார் சீக்வன்ஸ், ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ், கார் பறந்து போய் அந்த மரத்துல முட்டணும், ஆக்சிடென்ட் பிளாஸ்ட் ஆகணும் அப்படின்னா வேற யாரும் ஸ்டண்ட்மேன் பண்ணலைன்னா எதுவுமே கேட்க மாட்டாரு. இவர் ஏறி உட்காந்துருவாரு. ஏய் புரா நான் ஏறிண்டா, ஏறி உட்காந்து நேரம் போய் மரத்து மேல பிளாஸ்ட் ஆகும். அந்த மாதிரியால அவரு பயங்கரமான ஒர்க்ல வந்து செம்ம பேஷனா இருப்பாரு. இன்ன வரைக்குமே வந்து எக்ஸ்பெரிமெண்டலா தான். என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் அவரை பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுவார். இது வரைக்கும் அவர் இந்த கடல் சார்ந்த ஸ்டண்ட் வந்து பண்ணதே கிடையாது. அப்போ நம்ம இந்தியாவில், ஏசியாவில். ஸோ இதை பயங்கரமாக பண்ணணும்னு அவர் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு, அவருக்கு காலில் வேற ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன், நடக்க முடியாது. காலில் வந்து ஒரு இது போட்டுட்டு ஸ்டிக் வச்சு தான் இது பண்ணிட்டு இருப்பாரு. அவர் இறங்கி உள்ள கடலுக்குள்ளே போய் அவர் அவ்வளோ கொரியோகிராஃப் பண்ணி அவ்வளோ ஸ்டண்ட் ஃபைட்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணி, ஆர்டிஸ்டை மேனேஜ் பண்ணி, கிட்டத்தட்ட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு புது உலகத்தை பார்க்குறோம்ல, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ஆனால் ஸ்பாட்ல என்னன்னா அவரை எல்லாருமே திட்டுவாங்க பேக்ல, யூ போட்டு ஒரு கொள்றாரு, சாக அடிச்சிருவாரு போல. ஏன்னா லோக்கல் பீப்புள்ஸும் வந்து அந்த லோக்கல்ல வந்து அந்த படகுல போவாங்கல்ல, அங்க இருக்கிற ஃபிஷர்மேனுமே வந்து பிளேயர்ஸா இருந்தாங்க. அப்போ அதே சமயம் ஆக்சுவலா 2 தடவை எடுத்தாகணும்ல. ஆமா, தெலுங்குலயும் போது தமிழ்லயும் போது அப்படியே இங்க இவங்க ஹீரோ அங்க அது வில்லனு அப்படியே. பீட்டர் ஹெயின் மாஸ்டர் வந்து அதுதான் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு, அவர்கிட்ட வேலை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும், வலிக்கும். எல்லாரும் திட்டுவாங்க பின்னாடி. ரூமுக்கு போனா படுத்தோன்னே தூக்கம் வந்துடும், திருப்பி எந்திரிச்சோன்னா டயர்ட் ஆகும், ஐயோ இன்னைக்கு மறுபடியும் வேலை வாங்குவாரே அப்படின்னு. ஆனா ரிசல்ட் வந்து ஸ்கிரீன்ல தெரியும். அதுதான் நீங்க அசுரன்ல அந்த இன்டர்வல் ஃபைட்லாம் வந்து மிரட்டியிருப்பாரு பயங்கரமா. அது அந்த மணல் வந்து என்னன்னா, நீங்க நார்மலா மணல் ஒரு 2 அடி தோண்டிங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். அது செம்மணல், தூத்துக்குடி பக்கம்
நீங்கள் 10 அடி தோண்டினாலும் உள்ளே கொதிக்கும். அதில் சம்மரில் 7 நாள் ஷூட்டு. கால் வச்சிங்கன்னா கால் வந்து புத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு இதில் ஒருத்தனை அடித்து படுக்க வச்சா ஈவினிங் வரைக்கும் அவன் அங்கே தான் படுத்து கிடக்கணும். ஸோ முட்டையை அங்கே வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான் பாயில் ஆகி கிடக்கும். மை டியர் சிஸ்டர் அது ஜாலியா ஒரு மாதிரி இருந்துச்சு. அக்கா தம்பிக்கான ஒரு கதை தான் அது. ஒரு ஜாலியான படம். இயக்குனர் பிரபு சார், அவர் எனக்கு பர்சனலாக பழக்கம் கிடையாது. அதுலேயுமே வந்து நானாக போய் பார்த்து பேசினேன். ஒரு சின்ன ஆடிஷன் பண்ணாங்க. இதில் வந்து பெருசாக இருக்குமா என்னன்னு தெரில, பட் இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னா சரி அதுவுமே வந்து பேஷன் ஸ்டுடியோஸ், இன்னொன்று அருள்நிதி பிரதர் பண்ணுறாரு. ஸோ அதனால வந்து மம்தா மோகன்தாஸ் அவங்க தான் வந்து அக்காவா பண்ணுறாங்க. சரி ஒரு 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 நல்ல ஒரு டீம் ஜாலியான ஒரு படத்தோட அப்படின்றதுனால பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கேமராமேன் நமக்கு ரொம்ப க்ளோஸ். அண்ணன் வெற்றிவேல் மகேந்திரன்னு கயல்லாம் பண்ணார். ஸோ அவரும் இருந்தார். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்காங்க இது பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிடி சார் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம ஒரு போலீஸாக ஒன்று பண்ணுவோம்ல, அதில் இல்லாமல் ஒரு பிடி சார் கேரக்டர்னு சொல்லிட்டு அதுவுமே 2 போர்ஷன் இருக்கும். ஒன்று வந்து யங்காக இருக்கும், அதாவது அந்த அவங்க ஹீரோயினோட யங் போர்ஷனில் யங்காக இருப்பேன். இன்னொன்று அவங்க கொஞ்சம் படித்து முடித்து வேலை பார்க்குற ஸ்டேஜில் கொஞ்சம் ஏஜ்ட் ஆகும் நமக்கு. ஸோ இப்படி 2 வேரியேஷன் இருக்கிறதுனால நமக்கு 2 வேரியேஷன் இருக்கிறதுனால நடிகனா நமக்கே அது ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இப்போ லைக் பாலசரவணன் அண்ட் உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்க. லைக் ஏன்னா குட்டி புள்ளியில டிராவல் பண்ணியிருக்கீங்க, அதுலேயே அது பெரிய டிராவல் அது. அதுக்கப்புறம் விலங்குல போது சிரிப்பு வருதுன்னா அந்த சீன் அப்படி. பாலசரவணன் வந்து என்னோட உயிர் நண்பர். ஆமாம். இன்னொன்று அதான் அவர் அடிக்கடி சொல்லுவார், நானும் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ நம்ம 2 பேர்த்துல யாரையாவது ஒருத்தனை பிடிச்சா போதும், இன்னொருத்தன் மாட்டிக்குவான் அந்த மாதிரி. ஸோ 2 பேர்ல யாராவது ஒருத்தனை பிடிச்சா போதுமியா, அவ்வளோதான், இன்னொருத்தனும் மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறோம். என்னோட உயிர் நண்பர். எனக்கு குட்டி புலி மூலமா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அசட்னு சொல்லலாம். முத்தையானனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இன்ன வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ டீப்பாக போயிட்டுருக்கு. ரெகுலராக ஷூட்டிங் இல்லாத நாட்கள் மீட் பண்ணுவோம். ஃபோனை போட்டு எங்கே இருக்கு ஒரு ஹீரோ ஆகணுங்கிற ஒரு இல்லை, அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. அவருக்கு வந்து ஹீரோ ஆகணும் முன்னாடியே வாய்ப்பு வந்துச்சு. எப்படின்னா ராஜா மந்திரின்னு ஒரு படம் வந்துச்சு 2016 கலையரசன் காளி வெங்கட். அந்த படத்தில் அவர் தான் லீடாக பண்ண வேண்டியது. பட் அப்போ வந்து அவருக்கு என்னென்னா சில யோசனைகள் என்னென்னா காமெடினாவே நல்லா தான் வந்துட்டு இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோவாகி உள்ள ஹீரோவா நின்னதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும், அந்த அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்ல. இப்போ ஹீரோ ஆகணும்னா ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் வேணும். அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆனால் இப்போ வேணாம், இப்போ வர்றதை நம்ம பயங்கர என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஒரு காமெடினா நல்லா வந்துட்டு இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை பண்ணுவோம். ஸோ ஹீரோ ஆகிற வாய்ப்பு அதுவே நம்மளை உருவாக்கிக்கிறோம்னு அதை அவர் நம்பினார். ஸோ அதனால நானும் அதைத்தான் சொன்னேன். ஆமாம், நீங்கள் இப்போ வர்ற வாய்ப்பை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஒன்று. இதுவும் வந்து ராஜா மந்திரியில் அவர் தேடி தான் வந்துச்சு. பட் அந்த டைம் ஷார்ட் டைம்ன்றதுனால இப்போவே வேணாம், கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணார். ஏன்னா கொஞ்ச நாள் கிடக்கும்போது நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நமக்குன்னு ஒரு மெச்சூர்டான தாட்ஸ் இருக்கும். இப்போ அதுக்கு உண்டான காலம் வந்துருச்சு. இப்போ அவர் லீடா பண்றதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடந்து. சூப்பர் சூப்பர். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவரை வந்து லீடா பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சேவன்ல இருக்கீங்களா? சேவன்ல சொல்லியிருக்காங்க போது. நான் வந்து சேவன்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஷெட்யூல் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஷெட்யூல்ல நமக்கு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஏன்னா அதுலயும் பாலசரவணன் இருக்காரு. ஸோ அதனால நிறைய படங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். குட்டி புலிக்கு அப்புறம் ராஜா மந்திரின்னு இப்போ சொன்னேன்ல அந்த படம், அப்புறம் உள்குத்துன்னு ஒரு படம், ஆமா விலங்கு பண்ணியிருந்தோம். அப்புறம் மண்டாடியில் அவர் நடிச்சிருக்காரு, மண்டாடி. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நானும் அவர் சேர்ந்து. இன்னொன்று எனக்கு சினிமாவில் வந்து உயிர் நண்பன் சொல்லிட்டேன். நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிறதுக்கு நமக்கு எங்கேயாவது ஒரு ஹோப் வேணும்ல, அந்த ஹோப் அவராக தான் எனக்கு இருந்தார். ஏன்னா நான் எக்கனாமிக்கலாக நான் கஷ்டப்படும் போதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், இவ்வளோ நாள் போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதும் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து, அதெல்லாம் சீக்கிரம் எல்லாம் நடந்துடும், நான் இருக்கேன், நீ எழுதி வேணா வச்சுக்க, நான் இருக்கேன், நீ ஏன் அப்படி யோசிக்கிற, எல்லாம் நமக்கு நல்லதாக நடக்கும், நீயும் சீக்கிரம் பெரியலாம் வந்துடுவேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிப்போம்னு சொல்லி எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கலாக. ஏன்னா நான் இது வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே எனக்கு சப்போர்ட் நான் கேட்டதில்லை. ஆனால் அவரும் வந்து அந்த மாதிரி நினச்சி என்கிட்ட பழகுனது கிடையாது. பட் எனக்கு எப்போல்லாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி டவுனாக இருக்கணும், அப்போல்லாம்
எந்த ஒரு எப்பெல்லாம் டவுனாக இருக்கணும் அப்போல்லாம் எனக்கு எல்லா விதத்துலையுமே அவர் தான் சப்போர்ட் பண்ணி கூட நின்றுருக்காரு. ஸோ அப்படியான ஒரு நண்பன் தான். நைஸ் பிரதர். சொன்ன மாதிரி நல்ல நல்ல லைனப்ஸ் அடுத்தடுத்து இருக்குது, பண்ணதுமே ஒரு நல்ல ரோல்ஸ். ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி, உங்களோட அழகான நேரத்துக்கு எனக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ.